ஆண்மை நாட்டுல கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமா இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேல கால் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க ட்ரெஸ்ஸே போடலைனாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலதான் லாஸ்ட்ல மேடம் வந்து என்ன பத்த வச்சு நாங்க அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பத்த வச்சாங்க. இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுறத பார்த்து அவரே டைரக்டா என்னை கூப்பிட்டாரு. இதுல ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்துல லக்ஷ்மி மேடம் பேசின அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல இருக்கு. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படிச்சு பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாள்ல ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா 2 விஷயம். மேடம் தான் இதுல நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்துல நடிக்க போறேன் நான் இன்னைக்கு 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே, எப்போதான ஒரு படம் வரும். ஏன் அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை. யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன். சீரியஸா நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லயும் பக்கத்துல நின்று அவ்வளோ அழகா சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகா கரெக்ட் பண்ணலாம், நீங்க தைரியமா கேளுங்க என்ன பார்த்து, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகா கியூட்டா சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்க ஒரு வருங்காலத்துல டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு, ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம். உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. உதய் சார், நீங்க எப்படி எங்க டார்லிங்க பார்த்து ஒரு குழந்தைன்னு சொல்லலாம், அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெண்களுக்கான படம். எப்பவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும், புருஷனுக்கு தான் வேலை செய்யணும், குழந்தைங்களை தான் பெற்று கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நாங்க தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டுல உயர்ந்து நிற்போம். எங்க வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். அப்படிங்கறதுக்காக பெண்கள் படம் வந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, சோசியல் மீடியா, அரசியல் எல்லாத்துலயுமே நீங்க அடக்கி வைக்கிறீங்க. எப்போதான் ஒரு படம் வருது, அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு, பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்க. விஷால்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஊரே கேட்டுச்சு. உங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியா இருக்கேன். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஃபைட் மாஸ்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். எங்கள் தன்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன், டெய்லி நான் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வார்த்தை தன்ஷிகாவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வில் பவர். அப்புறமா சொல்கிறேன் சார். ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, வெறித்தனம் அவங்க மேலே, அவங்க அன்பு மேலே அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்கெலாம். அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க. சச் எ பியூட்டிஃபுல் லேடி. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கர். நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப டெடிக்கேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன். அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தன்ஷிகா. அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ சாங்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனிவன். அந்த அவனிவன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான். இன்றைக்கி விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ பாலா சார் கிட்டே வந்துட்டு என்னை விஷால் சார் தான் வந்து என்னை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க எனக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, ஆனால் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார். ஸோ எனக்கு இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்ஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்பவுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம். எவ்வளோ தான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களே எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிட்டு நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வார்க்கு ரெடி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நல்ல உள்ளங்களும் இணைய போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இவங்க என்றைக்கும் இதே மாதிரி அன்போட அரவணைப்போட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இந்த மேடையில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.